வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. பைபிளில் அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுது. அவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியத்தக்க வகையில் இருந்தது. அவருடைய இறப்பு ஒரு ஆச்சரியத்தக்க விதமாக இருந்தது. அவர் செய்த அற்புதங்கள் அதுவும் ஒரு ஆச்சரியத்தக்க விதமாக இருந்தது. அவர் செய்த அதிசயங்கள் அதுவுமே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருந்துச்சு. அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்கின்றேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரயோஜனமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்சொல்லை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக்கிடுவது என்றால் அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அந்த காலத்தில் 100க்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்த மக்கள்லாம் இருந்தாங்க. அப்போது அதில் 100க்கு அதிபதியை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை, அற்புதங்களை கேள்விப்பட்டு ஆண்டவரை தேடிக்கொண்டு வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமயத்தில் அநேக மக்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க. குருடர்கள் பின்தொடர்ந்தாங்க, சப்பானிகள், ஊனர்கள், ஆயக்காரர்கள், பாவைகள் எல்லாம் ஆண்டவர் கூடவே இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் செய்த அந்த ஒரு அற்புதமான காரியங்களை அந்த தேசம் ஃபுல்லாக பரம்பிச்சான். அப்போது இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே தண்ணீர் இல்லை. அப்போது அந்த வீட்டு விசாரணைக்காரன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறான், பரிமாறுவதற்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல தண்ணீரே அங்கே திராட்சை ரசமாக மாற்றுறார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். அப்போ இப்படியாக ஆண்டவர்கிட்ட நிறைய மக்கள் வர்றாங்க. ஒரு குருடனான ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த குருடனுக்கு பார்வை கொடுக்குறார். செவிடர்களை கேட்க பண்ணுறார். 12 வருஷமாய் பெரும்பாடு இருந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்திரியை அவர் சுகமாக்குறார். பிசாசினால் கட்டப்பட்டிருந்த ஒரு நபரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை தொட்டு சுகமாக்குறாரு. ஸோ இப்படி நடந்த அநேக அதிசயங்களும் அநேக அற்புதங்களை தாண்டி இங்கே ஒரு விஷயம் நடக்குது. 100க்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வேலைக்காரனை சுஸ்தமாக்க வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான், உடம்பு சரியில்லாமல் இருக்க, அவன் மறிக்க போகிற சூழ்நிலையில் இருக்கிறான். நீங்கள் அவன் என்ன பண்ணுங்க, சோமாக்க வாங்கன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனை என்ன பண்ண சுகமாக்குவேன் அப்படின்றார். நமக்குன்னா எப்படி இருக்கும், ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராரா, ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு நம்ம என்னுடைய வேலைக்காரனை சுத்தமாக்க போகிறாரான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக பெரிய பெரிய விஐபி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் நம்ம வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிடித்த கிரிக்கெட் பிளேயர் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நடிகர்கள் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே இவருடைய வீட்டுக்கு வரான்னு சொல்லும் பொழுது அவன் தடை பண்ணுறான்.
என்ன சொல்லலாம் தெரியுங்களா? 100க்கு அதிபதி பிரயோஜனமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாகும். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை! ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்யவல்ல தேவனை நான் நம்புகிறேன். இது எவ்வளோ பெரிதான ஆண்டவர், இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எல்லாவற்றையும் செய்ய வல்லது ஆண்டவர். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது கூட எனக்கு வந்து பாத்திரம் கிடையாது. ஏன்னா அந்த 100க்கு அதிபதி கீழே ஒரு நிறைய பேர் இருக்கான். அவன் கையை தட்டினா 10 பேர் வந்து நிற்பான். அவன் செய்வான், குதினா போய் குதிச்சிருவான். ஆனால் அப்படி ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு நபர் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே எனக்கு வந்து பாத்திரம் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, எப்படிப்பட்ட ஒரு வாசனம்! அவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவன் அறிஞ்சிருந்தா, ஆண்டவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது நீ வேலைக்காரன் சொஸ்தமா. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவையுள்ள மக்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள், பாரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கா? அழுகையின் மத்தியில் தான் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்களா? வருத்தத்தின் மத்தியில் தான் கடந்து போயிட்டுருக்கீங்களா? இந்த வேலைக்காரனுக்கு இருந்த அந்த ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாரத்தை நீக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், அங்கே எல்லாமே அங்கே சரியாகி விடுறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வசனத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அடுத்த சம்பவம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. அதாவது எனக்குன்னு சொல்லி சேவகர்லாம் இருக்கான். இங்கே வானா வருவான், நான் போனால் போவான், அது செய்வான். அப்போது அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்கிற பொழுது ஆண்டவர் ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஆண்டவருக்கு ஆச்சரியம், வீட்டுக்கு வந்து சுகமாக நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒருத்தர் இங்கே சொல்கிறான், ஆண்டவரே அதுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு பின் செல்லுகளை நோக்கி, ஆண்டவர் பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே வருது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்ப்பதற்காக, ஆண்டவர் செய்த அதிசயங்களை பார்ப்பதற்காக, ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பார்ப்பதற்காக, ஆண்டவரே விசுவாசித்து ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற சீசர்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்கிறார். இத்தனை கூட்ட மக்கள் இருக்கிறீங்க, என்னை பின்தொடர்கிற மக்கள் இருக்கீங்க, முழு இருதயத்தோட தேடுற மக்கள் இருக்கீங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரும் புறம்பே எல்லாம் இருப்பார்கள். அப்போது இந்த உலகம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஒரு என்ன முடியாது. இந்தியாங்கிறது ஒரு பெரிய ஒரு நாடு. இந்தியாவை தாண்டி அநேக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இருக்குது, கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்குது, ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்குது. உலகம் எவ்வளோ பெருசு! கிழக்கிலும் மேற்கிலும்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றுறார். யார் ஒருத்தங்கள்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, இந்த வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்கள இயேசு கிறிஸ்து என்ன பண்ணால் அவங்களுடைய பாவங்களே மன்னிக்கிறார். அவங்களே வந்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்கு ஆக கடவுது. அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, ஆண்டவரே வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, அவன் சரியாயிடுவான். ஆண்டவர் மேலே அவன் வச்ச நம்பிக்கை இவ்வளோ ஒரு பெருசுங்க. ஆண்டவரே ஆச்சரியப்பட்ட ஒரு நபர் இந்த 100க்கு அதிபதி. நீ போகலாம், நீ விசுவாசப்படியே ஆக கடவுது. நீ என்ன விசுவாசிச்ச? ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிருவான்னு சொல்லி நீ என்ன விசுவாசிச்ச? ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும்,
அப்போது நீ வேலைக்காரன் சுஸ்தமாகனு சொன்ன இல்லைப்பா, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி ஆக கடவுது, உன் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமான். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? இந்த விசுவாசத்தை மத்தியில் நம்ம கடந்து போகிறோமா? ஆண்டவர் செய்ததுலேயே அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நாங்கள் பிரசங்கிக்கிற, நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளது பிரியமானவர்களே. இந்த வார்த்தையானது வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் இந்த பைபிளை நீங்கள் படிக்கும் பொழுது இது உங்களை ஊக்கப்படுத்தும். இந்த பைபிள் வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பைபிள் வசனம் உங்களை தேற்றும். ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் படிக்கிற பொழுது ஆண்டவர் கூட பேசுவார். அந்த நோட்டுக்கு அதை பற்றி சொன்னா இல்லையா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது சகோதர சகோதரிகளை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தான் சொன்னார், வெளிச்சம் வந்துருச்சு. புல் பூண்டைகள் முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னார், வந்துருச்சு. காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள்லாம் வரட்டும்னு சொன்னார், அதுவும் வந்துருச்சு. எல்லாம் ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை. வார்த்தையினால் படித்த ஆண்டவர், வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லி பார்க்குறோம். சகலத்தையும் வார்த்தையினாலே படைத்த ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஒரு தடவை சீசர்கள் கப்பலில் போயிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருந்தார். அப்போது கடும் புயல் மழை வருது. கப்பல் விட்டால் கவுந்துடும். அந்த மாதிரி மழை புயல் வரும்போது சீசர்கள் ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை எழுந்து, இறையாதே, அமைதியாக இரு அப்படின்றார். அவர் சொன்ன வார்த்தை நிமித்த அடுத்த செகண்டில் அந்த புயல், காற்று, மழை நின்றுச்சு. சீசர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு வாசிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா முன்னாடியும் குத்து, பின்னாடியும் குத்தும். ஏன்னா வாசிக்கிற உங்களுடைய இருதயத்தையும் கூட ஆண்டவருடைய வசனம் தொடும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார். நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஏன் இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழக்கூடிய இந்த பூமி, நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தற்காலிகமானது. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பிடித்து கொள்வார். நிச்சயமாக உங்களை நித்தியமான ஒரு பரலோக தேசத்துக்கு உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அழைத்து கொண்டு போவார். இந்த வசனம் உங்களை தேற்றட்டும். ஆண்டவருடைய வசனம் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு இன்றும் என்றும் மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்துருவின் கோட்டையும் அகர்த்திடுமே, நொறுங்கி என்றும் வீழ்ந்திடுமே. செங்கடலுமே திளக்குமே, பாறையும் தானே உடையுமே. வல்லமையின் வார்த்தையே சத்துருவின் கோட்டையும் தகர்த்திடுமே, நொறுங்கி என்றும் வீழ்ந்திடுமே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சத்தியம் நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிறப்பு எப்படி நிச்சயமான ஒரு காரியமாக அவர்களுக்கு இருந்ததோ, அதே போல அவருடைய வாழ்க்கையிலே இறப்பும் என்பதும் கூட அது முழு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. மரிக்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் நேரிடக்கூடிய ஒரு காரியமாக அந்த மரணம் என்ற அந்த ஒரு காரியம் இருக்கிறது. அது கேட்பதற்கு இனிமையற்ற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அது எல்லாருக்கும் இனிமையற்ற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த மரணம் என்ற வார்த்தையும் கூட ஒரு இனிமையான வார்த்தையாக மாற்றுவதற்கான ஒரு வழி இந்த உலகத்திலே உண்டு. ஒரு மனிதன் ஏன் மரணத்தை கண்டு அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான்? அல்லது மரணம் நேரிடும் என்பதை போன்ற ஒரு விபத்துகளை கண்டு, ஒரு அறுவை சிகிச்சையை கண்டு, ஒரு நோயை கண்டு, அல்லது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அவன் ஏன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான்? இந்த ஒரு கேள்வியை நீங்கள் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உலகத்திலேயே முதலிலே பயப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய பெயர் ஆதாம் என்பதாக வேதாகமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாம் முதலே பயப்பட்டான். அந்த பயத்திற்கான ஒரு காரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது மரணம் என்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கி அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்த பின்பாக ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழத்தை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி, அதனாலே நீங்கள் அதை புசிக்கக்கூடாது என்று தேவன் அவர்களிடத்திலே கட்டளையிட்டிருந்தவராக இருந்தார். ஆனால் நடந்த ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? மனிதன் தேவனுடைய ஆளுகையை எதிர்த்து, தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக, பிசாசனுடைய வார்த்தையை நம்பி தேவனை நம்பாதவனாய் அவன் தேவன் புசிக்கக்கூடாது என்று விளக்கின அந்த ஒரு கனியை அவன் புசித்தவனாக இருந்தான். அப்படி புசித்த நாளிலே அவன் உணர்ந்து கொண்டான், மரணம் எனக்கு வந்துவிட்டது. மரணத்தினுடைய ஒரு துவக்கமானது என்னுடைய வாழ்விலே அது ஆரம்பித்தது என்று சொல்லி மனிதன் உணர்ந்து கொண்டவனாக இருந்தான். அப்படி மரணத்தை உணர்ந்து கொண்ட மனிதன் நித்தியமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி நித்திய தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ளாய் மரணம் என்ற ஒரு காரியம் பயத்தை உண்டாக்கினது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நிச்சயமான ஒரு காரியம் அது மரணமாக இருக்கிறது. அந்த மரணத்தை கண்டு மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். மரணத்தை ஏற்படுத்தும் என்று எதையெல்லாம் அவன் காண்கிறானோ உணர்கிறானோ அதை குறித்து எல்லாம் பயப்படுகிறான். மனிதன் இருளை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் இருளிலே நடக்கும் பொழுது அவன் தவறி விழுந்து மரணம் உண்டாகக்கூடும். மனிதன் தண்ணீரை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் அதிலே மூழ்கி மரணிக்கக்கூடும். மனிதன் விலங்குகளை கண்டு பயப்படுகிறான். ஏனென்றால் அவைகள் கடித்து குதறி மரணத்தை கொடுக்க நேரிடும். இப்படியாக மனிதன் மரணத்தை கண்டு அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது. இங்கு பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிறது. இந்த பயமானது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நாம் மரணத்திற்கு உள்ளான மக்களாக காணப்படுகிறோம். மரணத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் அங்கு விலகி செல்ல முடியாது. மரணத்தை புறக்கணிக்க முடியாது. சில வேளையில் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் இந்த மரணமானது முடிவல்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்கிறது. மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுவதற்கான 2 காரணங்கள். ஒன்று, மரணத்துக்கு பின்பாக அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்ததான ஒரு அறிவு இல்லை. அப்படியானால் மரணத்துக்கு பின்பாகவும் ஏதோ ஒன்று நடக்கும் என்ற ஒரு உள்ளுணர்வு அவனிடத்திலே உண்டு. அது மட்டும் இல்லாமல் மரணத்துக்கு பின்பாக தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக அவன் நிற்பதாகவும், அப்படி நிற்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே அவன் செய்த பாவங்கள் நிமித்தம் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான் என்பதான அந்த உணர்வானது மரணத்தை குறித்ததான, மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பயத்தை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மரணம்
எவ்விதமாய் பிரவேசித்தது? மரணத்துக்கு காரணம் என்ன? வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவத்தினுடைய கூலி, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவத்தினுடைய விளைவே மரணமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்கக்கூடிய மக்களாய் காணப்படுகிறோம். அது நிமித்தம் மரணம் நமக்கு அது வந்த ஒன்றாக காணப்படுகிறது. தேவன் மனிதனை உண்டாக்கின நாளிலே அவனை மரிக்கக்கூடியவனாக தேவன் மனிதனை உண்டாக்கவில்லை. மாறாக மரணம் இல்லாதவராக மனிதனை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் தேடிக்கொண்ட ஒரு காரியமே மரணமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் மரணத்துக்கு பின்பான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கையில் அவன் சந்தோஷம் உள்ளவனாக காணப்பட முடியும். இந்த உலகத்திலே அவன் வாழ்வதைப் போல பயமின்றி, கவலையின்றி, கண்ணீரின்றி, சந்தோஷமின்றி அவன் வாழ்வதற்கான ஒரு வழிகளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். மரணத்துக்கு பின்பாக ஒரு முடிவில்லாத வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை நாம் 2 இடங்களிலே வாழ முடியும். அந்த 2 இடங்களிலே எந்த இடத்தில் நாம் வாழப்போகிறோம் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு தேர்ந்தெடுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். மரணத்துக்கு பின்பாக என்ன சம்பவிக்கும்? ஒரு சில வசனங்களிலே ஆண்டவர் மரணத்துக்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லியிருக்கிறதை நாம் வேத வார்த்தையிலிருந்து நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு ஏதுவாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு தேவன் மரணத்தை குறித்ததான, மரணத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்ததான ஒரு உண்மையை தேவன் இங்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அநேகர் மரணத்தை குறித்து, மரித்தவர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது, கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை தேவன் அங்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மரணம் என்றால் என்ன? ஒரு கிராமத்திலே ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய தாத்தா இறந்து விட்டார். அதை பார்த்த அவனுடைய அந்த சிறு பையன், அப்பா இப்பொழுது தாத்தா எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். அப்பொழுது அந்த அவருடைய அப்பா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு விதையை எடுத்து வந்து அதை நிலத்திலே போட்டார். நிலத்திலே போட்டதுக்கு பின்பாக இதுதான் இதனுடைய முடிவா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் சொன்னான், இது இதனுடைய முடிவு அல்ல, இது செடியாக வளரும் என்று சொன்னான். அதுபோல தான் இந்த உலகத்திலே மரணம் என்பது முடிவல்ல, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், யாருக்கு சந்தோஷமாக இருக்கும், யாருக்கு அது நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும், யாருக்கு அது கண்ணீர் இல்லாமல் இருக்கும், கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும், வேதனைகள் இல்லாமல் இருக்கும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் இல்லாத, வேதனைகள் இல்லாத வாழ்க்கையாம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இங்கு வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கே அத்தகைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிப்பது கிடையாது. அவர்கள் கிறிஸ்துவை அறியாமல் மரிக்கக்கூடியவர்களாய் சிலர் காணப்படுகிறார்கள். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் அழைத்து கொண்டு போக வருகிறார். இயேசு இது 2வது தடவை இப்படியாக வந்து மரித்தவர்கள் அழைத்து செல்ல போகிறார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதற்கு முன்பாகவே அவர் 1வது தடவை வந்திருக்கிறார். எதற்காக வந்தார்? 1ஆம் தடவை எதற்காக வந்தார் என்றால் மரிப்பதற்காக வந்தார். மனிதன் பாவம் செய்து முடிவில்லாத நரக தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டவனாய் இருந்த பொழுது, அந்த முடிவில்லாத நரக தண்டனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக, அப்படி காப்பாற்றுவதற்கு தான் மரித்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு உண்மையை உணர்ந்தவராக, உங்களுக்காக எனக்காக மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து 1வதாக வந்தார். அவர் 1வது மரிப்பதற்காக வந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதற்கு பின்பாக அவர் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் விதமாக தேவதூதர்கள் மூலமாய் சொன்னார், நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி. அவர் மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு, சொர்க்கத்திற்கு போனார். அவர் திரும்ப எதற்காக வருவேன் என்று சொன்னார்?
எதற்காக வருவேன் என்றால் இப்பொழுது நாம் வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தம்மோடு கூட அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்த தேவனது பிள்ளைகளை திரும்பவுமாய் வானத்திற்கு, பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்காக, அழைத்து செல்வதற்காக வருகிறார். முதலாம் தடவை வந்து மரித்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இரண்டாம் முறை அவர் வரும்பொழுது அவருடைய பிள்ளைகளை எல்லாம் தனது வீட்டிற்கு, பரலோகத்திற்கு, சொர்க்கத்துக்கு அவர் அழைத்து செல்வதற்காக வரக்கூடியவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நொடி உங்களுக்கு, இந்த நிமிடம் உங்களுக்கு மரணம் நேரிடுமாயின் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடுமா? யார் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள்? இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் நாவினால் அறிக்கையிட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து மரிக்கிறவர்கள் மட்டுமே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மட்டுமே தேவனால் பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். மீந்த மக்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை புறக்கணித்ததனால், தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பாவ நிவாரண வழியாக இயேசுவை புறக்கணித்ததனால், நிராகரித்ததனால் அவர்களுடைய பாவத்திற்கான ஆக்கினியை, தண்டனையை, முடிவில்லாத நரக வேதனையை அவர்கள் சுமக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் மரணம் எல்லாருக்கும் வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் மரிக்கும் முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாய் மரிக்க வேண்டும். நாம் மரணம் நமக்கு வருவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தேவனது பிள்ளைகளுக்கு மட்டுமே தேவனுடைய வீட்டிலே இடம் உண்டு. உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீங்கள் இன்று தேவனுடைய பிள்ளைகளா? அப்படி பிள்ளைகளாக இல்லாதிருப்பீர்களானால் இன்று இயேசுவை நீங்கள் முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய மரணத்தை குறித்ததான பயம் உங்களை விட்டு நீங்கும். மரணத்தை குறித்ததான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஏனென்றால் மரணத்துக்கு பின்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும், வேதனைகளும், துக்கங்களும், துயரங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவனோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப் போவதனால் மரணத்தை குறித்ததான பயம் நம்மை விட்டு நீங்கி போகக்கூடியதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் எதுவென்றால், நீங்கள் உடனே இயேசுவிடம் சென்று இயேசுவிடமாய் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படி மன்னிப்பு கேட்கிற மக்களுக்கு மட்டுமே தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு உரிமை அங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசித்து உங்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்காக அவர் வாழ்ந்தார். உங்களுக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவராக அங்கு காணப்படுகிறார். இப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்காக அவர் மீண்டுமாய் வந்து உங்களை தமது பரலோக வீட்டிலே அவர் அழைத்து செல்லக்கூடியவராக அங்கு காணப்படுவார். அவர் வருகையிலே நாமும் கூட அவரோடு கூட என்றென்றும் இருக்கும்படிக்கு நாம் செல்வதற்காக நம்மை ஆயத்தமாக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.